ஒருமுறை இந்த கற்பூரவள்ளி மசாலா டீ போட்டு குடிங்க, இதமாக இருக்கும். தற்போது ஆங்காங்கே மழை பெய்து காலநிலை மிகவும் குளிர்ச்சியாக உள்ளது. இதனால் சளி, ஜலதோஷம் போன்றவற்றால் நிறைய பேர் அவதிப்படுவதுண்டு. இந்நிலையில் நன்கு சூடாகவும் தொண்டைக்கு இதமாகவும் இருக்கும் வகையில் ஒரு மசாலா குடித்தால் நன்றாக இருக்கும். பொதுவாக மசாலா டீ என்றால் ஏலக்காய், இஞ்சி ஆகியவற்றை மட்டும்தான் பயன்படுத்துவார்கள். ஆனால் சளி, இருமலில் இருந்து விடுவிக்க உதவும் கற்பூரவள்ளி கொண்டும் டீ போடலாம் என்பது தெரியுமா? ஆம், இந்த இலைகளைக் கொண்டு போடப்படும் டீ மிகவும் சுவையாக இருப்பதோடு இதமாகவும் இருக்கும். உங்களுக்கு கற்பூரவள்ளி மசாலா டீயை எப்படி செய்வதென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? இதோ கற்பூரவள்ளி மசாலா ரெசிபியின் எளிய செய்முறை. அதை செய்து சுவை எப்படி இருந்தது என்று கமெண்டில் பகிருங்கள். தேவையான பொருட்கள்: கற்பூரவள்ளி இலைகள் 8, ஏலக்காய் 2, மிளகு 10, இஞ்சி 2 துண்டு, பால் 1 டம்ளர், தண்ணீர் 1/2 டம்ளர், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், டீத்தூள் 2 டீஸ்பூன், சர்க்கரை 4 டீஸ்பூன். செய்முறை: முதலில் கற்பூரவள்ளி இலைகளை நீரில் நன்கு கழுவிக்கொள்ள வேண்டும். பின்னர் இடிக்கும் உரலில் ஏலக்காய், மிளகு சேர்த்து நன்கு பொடித்துக் கொள்ள வேண்டும். பின்பு அதில் இஞ்சியை சேர்த்து நன்கு தட்டிக்கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் பாலை ஊற்றி அதில் 1/2 டம்ளர் தண்ணீர் ஊற்றிக்கொள்ள வேண்டும். பின் அதில் கற்பூரவள்ளி இலைகளை பீத்து போட வேண்டும். பிறகு அதில் மஞ்சள் தூள் சேர்த்து அடுப்பில் வைக்க வேண்டும். பின் அதில் டீத்தூளை சேர்த்து தட்டி வைத்துள்ள மசாலா பொருட்களை சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். டீ நன்கு பொங்கி வந்த பின் மிதமான தீயில் வைத்து 5 நிமிடம் டீயை கொதிக்க வைக்க வேண்டும். 5 நிமிடம் நன்கு கொதித்த பின் மீண்டும் தீயை அதிகரித்து ஒருமுறை பொங்கி வந்ததும் அதில் சர்க்கரை சேர்த்து கிளறி இறக்கி வடிகட்டினால் சுவையான கற்பூரவள்ளி மசாலா டீ தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இது போன்ற ரெசிபிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.